வாக்குமூலங்களை வழங்குவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள சிலர் போலீசாரை தவிர்த்து வரும் செயற்பாடுகள் தொடர்பில் இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வினவப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஷிராந்தி ராஜபக்ச இன்று 2 வார கால அவகாசத்தை கோரியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதற்கு முன்னர் விசாரணைகளை முன்னெடுத்த போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எவ்வாறு செயற்பட்டார் என்பதை நாம் அறிவோம். அதே போன்று முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவை காணவில்லை. போலீஸ் விசாரணை குழுக்கள் அவரை தேடுகின்றன. அரசாங்கம் இவர்களுக்கு ஏதேனும் சலுகைகளை பெற்றுக் கொடுத்துள்ளதா? அவ்வாறானதொன்றை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா? විමර්ශන කටයුතු සිදුවමින් පවතිනවා. விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதை உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சிறிலிய கணக்கு தொடர்பில் இன்று காலை 9:30 ஷிராந்தி ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர் 2 வார கால அவகாசத்தை கூறியிருந்தார். எனினும் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கோ நிதி குற்றத்தடுப்பு பிரிவுக்கோ அல்லது போலீசுக்கோ வருகை தருமாறு கூறினார். 1 அல்லது 2 நாட்களில் வருகை தர முடியாது என கூறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. எனினும் முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் நாட்டின் முதற் பெண்மணியாக இருந்தவருவர். தற்போதும் அரசியலில் நீடித்திருக்கும் நாமல் ராஜபக்சவின் தாய். இவ்வாறான விடயங்களை கொண்டு அவர் சட்டத்திற்கு முரணாக செயற்படாமல் விடயத்துடன் தொடர்புடைய விசாரணைகளை முன்னெடுக்கும் நிறுவனத்திற்கு வருகை தரும் பொறுப்பு ஷிராந்தி ராஜபக்சவுக்கு இருக்கிறது. மற்றொரு விடயம், அவர் கால்டன் முன்வழியையும் முன்னெடுத்து சென்றமையினால் சட்டத்தின் மீது அவர் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவது சிறந்தது என நினைக்கின்றேன். FCIDக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளோம். அவரது பக்கத்தில் அவரது சட்டத்தரணியிடம் விடயங்களை முன்வைத்து தயாராகுவதற்கு பல வருடங்கள் அவகாசம் இருந்தது. புதிதாக தயாராக வேண்டிய அவசியமில்லை. தற்போது வாக்குமூலம் வழங்க வேண்டிய தேவை மாத்திரமே அவருக்கு காணப்படுகிறது. அதனையே நாமும் எதிர்பார்க்கின்றோம். சமன் ஏகநாயக்க தொடர்பிலும் கூறினீர்கள். ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்புடைய வழக்குக்கு அமைய சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பிரகாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. அதற்கான ஒத்துழைப்பை சமன் ஏகநாயக்க பெற்றுக் கொடுப்பார் என எதிர்பார்க்கின்றோம். போலீசாரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரும் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாமல் ராஜபக்சவை எடுத்துக்கொண்டால் கெஹல்பாந்திர பத்மி வெளிக்கொணர்ந்து விடயங்களுக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் 1 வார கால அவகாசத்தை வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இவர்கள் அனைவரும் சட்டத்திற்கு மதிப்பளிப்பவர்களாயின் உரிய காலத்தில் விடயத்துடன் தொடர்புடைய நிறுவனத்திற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். அதற்கு அப்பால் அவர்கள் வருகை தரவில்லையாயின் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுப்பர்.